சஞ்சு சாம்சனை நம்ம சிஎஸ்கே டீமுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னா சிஎஸ்கேவின் நெக்ஸ்ட் கேப்டனாக செயல்படுறதுக்கு மிகப்பெரிய சான்ஸ் இருக்குது. இதுக்கான காரணம்னா நம்ம சிஎஸ்கே என்ன காரணமாக இவரை கேப்டனாக வந்து யூஸ் பண்ண போகிறாங்க, இவரை கேப்டனாக யூஸ் பண்ணால் நம்ம ருத்ராஜ் என்னவா செயல்பட போகிறாரு நம்ம சிஎஸ்கேயில், இதை பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயிலை பற்றியும் நம்ம ருத்ராஜ் மகாராஷ்டிரா பிரீமியம் லீக்கில் விளையாடுறதுக்கு இப்போ ரெடியாக இருக்காரு. புனேரி டீமோட இப்போ வந்து ஜாயின் ஆக போகிறாரு. எப்போ ஜாயின் ஆகுறாரு, இப்போதைக்கு எவ்வளோ மேட்சஸை வந்து மிஸ் பண்ண போகிறாரு அப்படிங்கிறத பற்றியும் நம்ம டெவால் பிரவிசி இப்போதைக்கு மாஸ் கம்பேக்கை வந்து கொடுத்துருக்காரு. யாருக்கு எதிராக வந்து கொடுத்துட்ருக்காரு, இப்போதைக்கு அவரோட பேட்டிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை கொடுக்கலாம், லைக்கை கொடுத்துருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம டெவால் பிரவிஸை பார்த்துலாம். சிஎஸ்கேவில் முக்கியமான வீரராக வந்து பார்க்கப்பட்டிருந்த ஒரு மிகப்பெரிய மான்ஸ்டராக இருந்துட்டு இருந்தார். நம்ம சிஎஸ்கே இவரை வந்து ஒரு ஃபினிஷராக தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. குறைவான பந்தில் அதிரடியான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்திட்டு இருந்தார். இப்போதைக்கு நம்ம டெவால் பிரவிஸை பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஃபார்மில் வந்து இருந்துட்டு இருக்காரு. வெளிநாட்டில் நடக்கக்கூடிய T20 லீக்லையும் அதிரடியான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்திட்டு இருக்காரு. முதல் மேட்ச்லேயே 20 பாலுக்கு 45 ரன் வந்து அடிச்சிருந்தாரு. அதுக்கப்புறமா ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா 19 பாலுக்கு 40 ரன் வந்து அடிச்சிருக்காரு. கிட்டத்தட்ட பேட்டிங் ஃபீல்டிங் அப்படின்னு மாஸ் காட்டிட்டு இருக்காரு. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ஃபீல்டிங்கில் மாஸ் காட்டியிருக்காரு. இப்போதைக்கு நம்ம டெவால் பிரவிஸ் நல்ல மாஸ் கம்பேக்காக வந்து கொடுத்துட்டு இருக்காரு. ஒரு நல்ல ஃபார்ம்லேயும் வந்து இருக்காரு. இந்த சீசன் சரியாக அமையல. பட் எனக்கு தெரிஞ்சு அடுத்த நெக்ஸ்ட் நடக்க போகிற சீசனில் நம்ம சிஎஸ்கேன்னு ஒரு மிகப்பெரிய மான்ஸ்டராக நம்ம டெவால் பிரவிஸ் கன்ஃபார்மாக இருக்க போகிறாரு. அடுத்து நம்ம ருத்ராஜை பார்த்துலாம். ருத்ராஜ் புனேரி டீமுக்காக மகாராஷ்டிரா பிரீமியம் லீக் விளையாட போகிறாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நேரத்தில் இங்கிலாந்துக்கு எதிராக இந்தியா சார்பாக வந்து வாய்ப்பு கிடைச்சிருந்து. ஸோ இதன் காரணமாக இங்கிலாந்து போயிருந்தார் நம்ம ருத்ராஜ். இதன் காரணமாக புனேரி டீம் மேட்ச் எல்லாம் வந்து மிஸ் பண்ணியிருந்தார். இப்போதைக்கு ஆடலவன் வாய்ப்பு வந்து கிடைக்கல. மேட்ச் எல்லாமே முடிச்சிருக்காங்க நம்ம இந்தியா. ஸோ இதன் காரணமாக நம்ம ருத்ராஜ் மறுபடியும் புனேரி டீமில் வந்து ஜாயின் ஆக போகிறாரு அப்படின்னு ரீசெண்டாக வந்து சொல்லப்பட்டிருந்து. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ருத்ராஜ் நம்ம புனேரி டீமில் வந்து ஜாயின் ஆக போகிறாராம். பட் இருந்தாலும் சில மேட்சஸை வந்து மிஸ் பண்ண போகிறாரு. நம்ம புனேரி டீம் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா குவாலிஃபை ஆகிட்டாங்க. இப்போதைக்கு முதல் குவாலிஃபையை வந்து மிஸ் பண்ண போகிறாரு நம்ம ருத்ராஜ். ரெண்டாவது குவாலிஃபைல கன்ஃபார்மாக வந்து இருப்பார் அப்படிங்கிற மாதிரி ரீசெண்டாக வந்து சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து நம்ம சஞ்சு சாம்சனை பார்த்தலாம். ஆல்ரெடி நம்ம சிஎஸ்கே டீமில் வந்து ஜாயின் ஆக போகிறாரு அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமான அப்டேட் வந்து போயிட்டு இருந்து அதை உறுதிப்படுத்துகிற விதமாக நம்ம சஞ்சு அப்டேட்டை வந்து கொடுத்துருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் அவரோட மேனேஜரும் வந்து லைக் பண்ணி ஒரு மிகப்பெரிய அப்டேட்டை வந்து கொடுத்துருந்தாரு. ஸோ ஆல்மோஸ்ட் அதுக்கான ப்ராசஸும் போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு ஒரு மேட்டர் என்ன அப்படின்னா நம்ம சிஎஸ்கேவும் நெக்ஸ்ட் கேப்டனாக சஞ்சு செயல்படுறதுக்கு ஒரு மிகப்பெரிய சான்ஸ் இருக்குது. இதுக்கான காரணம் நம்ம சிஎஸ்கே ஒரு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க அப்படின்னா கன்ஃபார்மாக பார்த்தீங்கன்னா கேப்டனாக செயல்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நம்ம ருத்ராஜ் சிஎஸ்கேன்னு ஒரு முக்கியமான வீரராக இருந்துட்டு இருந்தார். கேப்டனை பொறுத்த அளவுக்கு சொல்கிற அளவுக்கு அவரால் பர்ஃபார்மன்ஸை வந்து பண்ணி கொடுக்க முடியல. கேப்டன் எப்போ ஆனாரோ அப்போதுலேருந்து பார்த்தீங்கன்னா பேட்டிங்கும் அந்த அளவுக்கு சொல்கிற அளவுக்கு இல்லை. ஒரு மோசமான ஃபார்மில் வந்து இருந்துட்டு இருக்காரு. ஸோ இதன் காரணமாக பார்த்தீங்கன்னா நம்ம சஞ்சுவை சிஎஸ்கே எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னா கேப்டனாக செயல்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நம்ம ருத்துவை விட அதிக அனுபவம் இருக்குது. அது மட்டும் இல்லை கீப்பராக இருந்து ஒரு கேப்டன்ஷிப் பண்ணுறது வந்து ஈஸியாக இருக்கும். ஏன்னா ஃபீல்டிங் வந்து ஈஸியாக வந்து செட் பண்ணிடலாம். ஸோ இப்போதைக்கு தலைக்கு அப்புறமா நம்ம சஞ்சுவை சிஎஸ்கே எடுத்துகிட்டு வர போகிறாங்க. எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னா சிஎஸ்கேவும் நெக்ஸ்ட் கீப்பராக இருக்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு மிகப்பெரிய கேப்டனாகவும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ருத்துவை பொறுத்த வரைக்கும் கேப்டன்ஷிப்பில் சொல்கிற அளவுக்கு இல்லை. ஸோ அதுக்காக ருத்து சரியில்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ருத்து வந்து சிறப்பாக செயல்படுறாரு. பட் கேப்டனை பொறுத்த வரைக்கும் சிறப்பாக செயல்பட முடியல. ஒரு பிளேயராக இருக்கிறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது நம்ம ருத்து. இப்போதைக்கு நம்ம சிஎஸ்கேவோட பிளான் இதுவாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நம்ம சஞ்சு சாம்சன் சிஎஸ்கேவும் கேப்டனாக செயல்பட்டால் எப்படி இருக்கும்? செயல்படுறதுக்கான வாய்ப்புகள் எவ்வளோ இருக்குது? நம்ம ருத்ராஜ் கேப்டனாக இல்லை அப்படின்னா அவரால் சிறப்பாக செயல்பட முடியுமா அப்படிங்கிறத மறக்காமல் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிருங்க.